இதுதான் ஜனநாயகத்தை காக்கும் லட்சணமா? என்ன சிஎம் சார் பயமா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்க வேண்டியிருக்கிறது. காரணம், நேற்றே கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னாக்க, லைவ் தொடர்ந்து சட்டசபை லைவ் தொடர்ந்து வரும், மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. மேகதாது அணை விஷயமாக தமிழர் உரிமையை, தமிழ்நாட்டு உரிமை நிலைநிறுத்துவதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். உள்ளபூர்வமாக அது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழர்களும், எம்எல்ஏக்களும், உறுப்பினர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அதை முதல்வர் நிறைவேற்றிருக்கிறார். நிச்சயம் உண்மையாக அந்த விஷயத்தின் அந்த தீர்மானத்தை நம்ம நிச்சயமாக வரவேற்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடந்த கூத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? என்ன நடந்துச்சு? ஆளுக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் விவாதம் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா லைவ் திடீர்னு கட் ஆயிடுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக இது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா ஒருவேளை நம்ம எல்லாம் நினச்சா எல்லாம் முடிஞ்சு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அந்த லைவ் திட்டமிட்டே கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா கேள்விகளுக்கு டிவிகேயிடம், விஜயிடம் எந்த பதிலும் இல்லை என்பதால் இது நேரடியாக மக்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை திட்டமிட்டு கட் செய்திருக்கிறார்கள். அதில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் பல்வேறு கேள்விகள் இருக்கிறார். அதிலையும் குறிப்பாக ஆளுநர் உரையில் பல கதை வசனம், குறிப்பாக ஒரு ட்ரெய்லர் மாதிரிலாம், அட்லி படத்தில் ட்ரெய்லர் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதன் விளைவு தான் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளெல்லாம் மக்களிடம் சென்றுவிடக்கூடாது. இந்த கேள்விகளெல்லாம் சிஎம் விஜய் பதில் சொல்கிற வாய்ப்பில்லை. உதயநிதி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிஎம் விஜய் பதில் சொன்னாரா? இப்படி பல்வேறு சிக்கல்கள் நேரடியாக மக்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக சட்டசபை நேரலையை இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இதுதான் ஜனநாயகத்தை காக்கும் லட்சணமா? இதுதான் ஜனநாயகம் நடத்தி பேசப்பட்ட உண்மையான ஜனநாயகமா? இது சரியா? இது ரொம்ப 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 இருக்கிறதே மோசமான செயல்பாடு. நிச்சயமாக சட்டசபையில் கூடிய அந்த நேரலை தொடர்ந்து மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய உண்மையான யோக்கியம் மக்களுக்கு புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரியான சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம்.